சீதக்காதியினுடைய பெயர் தாங்கிய இந்த திடலில் எல்லோருக்கும் எல்லாம் திராவிட மாடல் நாயகனின் 71ஆம் பிறந்தநாள் விழா மற்றும் நிதிநிலை அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் மாவட்ட துணை செயலாளர் எஸ்.ஐ. அப்துல் காதர் அவர்களே, முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இந்த தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த ஆட்சி சிறுபான்மை சமுதாயத்தினர்களுக்கு மட்டுமல்ல, பெரும்பான்மை சமுதாயத்தினர்களுக்கும் இந்த ஆட்சி பயனுள்ள ஆட்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த ஆட்சியினை வீழ்த்துவதற்காக மத்தியில் இருக்கின்ற நரேந்திர மோடியினுடைய ஆட்சியிலே இன்றைக்கு எண்ணல்லா துயரங்களை நமக்கு கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அண்மையில் தூத்துக்குடிக்கு வருகை புரிந்த பாரதத்தினுடைய பிரதமர் அவர்கள் தூத்துக்குடியில நடைபெற்ற நிகழ்ச்சியில அருகாமையில் இருக்கின்ற குலசேகரப்பட்டினத்திலே ஏவுகணை திட்டத்தை துவக்கி வைப்பதற்காக இங்கே வருகை புரிந்தார். ஆனால் தூத்துக்குடியில் இருக்கின்ற மக்கள் அவரிடம் கேட்கின்றார்கள், இந்த தூத்துக்குடியில வளம் குடிக்கின்ற சேது சமுத்திர திட்டத்தை நிறுத்தியது நீங்கள் தானே, அதை ஏன் நீங்கள் நிறுத்தினீர்கள் என்று இன்றைக்கு மக்கள் கேட்கின்றார்கள். ஸ்டெர்லைட் போராட்டத்தின் பொழுது காக்கா குருவிகளை போன்று சுட்டு தள்ளிய 13 உயிர்களை பலி கொடுத்த தூத்துக்குடி நகரிலே எங்களுக்கு ஒரு அனுதாபம் சொல்ல கூட நீங்கள் வரவில்லையே, இன்றைக்கு வருகிறீர்களே என்ன என்று கேட்கின்றார்கள். கடுமையான மழை வெள்ளத்தால் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் பாதிக்கப்பட்ட பொழுது தன்னுடைய பொருளாதாரத்தை வணிகத்தை தன்னுடைய வீடுகளை இழந்த சமயத்தில் இந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்வதற்கு நீங்கள் வருகை தரவில்லையே, இப்பொழுது வந்து ஓட்டுக்காக நாடகம் ஆடுகின்றீர்களே என்று கேட்கின்ற நிலையில் இன்றைக்கு பாரதத்தினுடைய பிரதமருடைய நிலை இருக்கின்றது. அவர் நினைத்துக் கொண்டிருக்கின்றார், தூத்துக்குடிக்கு வருகை வந்து விட்டால் இந்த மக்களவை தொகுதியிலே வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கின்றார். ஆனால் இந்தியாவிலே ஒரு தொகுதி, அதுவும் தூத்துக்குடி தொகுதி, அண்ணாச்சி சொன்னதை போன்று 5 லட்சம் வாக்குகள் அல்ல 6 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி. எதிர்த்து நிற்கின்றவர்கள் டெபாசிட் கிடைப்பது உறுதி என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அன்று நடைபெற்ற திருநெல்வேலியில் நடைபெற்ற கூட்டத்தில் நரேந்திர மோடி அவர்கள் இந்த திமுகவை அழித்து விடுவோம் என்று சொல்லுகின்றார். அவருக்கு தெரியவில்லை இந்த திமுகவினுடைய சரித்திரங்கள். கள்ளக்குடி போராட்டத்திலே தன்னுடைய உயிரை நீத்தாலும் தண்டவாளத்தில் இருந்து தலையை எடுக்க மாட்டேன் என்று சொன்ன தலைவர்களுடைய இயக்கம் இந்த இயக்கம். அதை அவர் மறந்து பேசுகின்றார். மாணவர் போராட்டத்திலே மொழிக்காக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் நடத்திய போராட்டத்தில் தமிழகமே இரத்த களரியை கண்டு மாணவர் போராட்டத்தில் வெற்றி பெற்று தமிழ் மொழியை காத்த இயக்கம் இந்த இயக்கம். அதே போன்று ஜல்லிக்கட்டு போராட்டம் சென்னையில் இருக்கின்ற மெரினாவில் லட்சக்கணக்கான மாணவர்கள் ஒன்று கூடி நரேந்திர மோடியினுடைய எதேச்சதிகார இந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் போராடிய நினைவாக அன்றைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்திலே வெற்றி கண்டோம். இதை போன்று எண்ணற்ற போராட்டங்கள் வாயிலாக வெற்றி கண்டிருக்கின்றோம். ஒன்று மட்டும் அவர் நினைவில் வைக்கவில்லை. சென்னை ஐஐடியில் நடைபெற்ற கூட்டத்தில் நரேந்திர மோடி அவர்கள் ஹெலிகாப்டர்ல வந்தார். வந்து அந்த கூட்டத்தில் கலந்துட்டாரு. அவரால் வெளியே போக முடியல. அவரால் வெளியே போகாம கருப்பு சட்டை படையினர்கள் பலூன்களை ஏந்தி கருப்பு கொடிகளை காட்டி அவர் அந்த ஐஐடி மைதானத்திலே காம்பவுண்ட் வாழ உடைச்சிட்டு அவர் ஹெலிகாப்டர்ல ஏறி பறந்தாரு. இதெல்லாம் அவருக்கு ஞாபகம் இல்லை. இன்று நிலைமையில சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றன. வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மிகவும் கவனமான முறையில் நம்முடைய வாக்குகளை அளிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் மத்தியில் இருக்கின்ற நரேந்திர மோடியினுடைய ஆட்சியில இந்தியாவினுடைய அரசியலமைப்பு சட்டங்கள், இந்தியாவினுடைய ஜனநாயகத்தினுடைய தூண்களாக விளங்குகின்ற நீதித்துறை, அரசியலமைப்பு, இது போன்ற அனைத்தையும் நசுக்குகின்ற பணிகளிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள்.
இவர்களை எதிர்த்து கேட்கின்ற பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு கைது செய்யப்படுகின்றார்கள், கொலை செய்யப்படுகின்றார்கள். இத்தகைய நிலைகளை நீடித்து சர்வாதிகார ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த மோடியினுடைய ஆட்சியிலே இஸ்லாமிய சமுதாயம் 2014 இன்றைக்கு 10 ஆண்டுகள் கடுமையான துன்பத்திலே ஆழ்த்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த துன்பத்தினுடைய விளைவாக முத்தலாக் தடை சட்டம் இன்றைக்கு நம் மீது பாய்ந்திருக்கின்றது. சிஏஏ, என்ஆர்சி, என்பிஆர் போன்ற கருப்பு சட்டங்கள் நம் மீது பாய்ந்தாலும் இதனுடைய அரணாக வழங்கிக் கொண்டிருக்கின்ற தளபதியார் அவர்கள் நம்மை காத்துக் கொண்டிருக்கின்றார். இது போல இவருடைய ஆட்சி தொடர்ந்தால் பொது சிவில் சட்டம் என்கின்ற ஒரு கேடுகட்ட சட்டம் இந்த நாட்டிலே அமல்படுத்தப்படும். இங்கே நாம் சில கட்சிகளாகவும் நாம் தமிழர் போன்ற சில இயக்கங்களாகவும் இருந்து கொண்டு நம்முடைய வாக்குகளை பிரிக்காமல் ஒட்டுமொத்தமாக இஸ்லாமிய சமுதாய வாக்குகள், கிறிஸ்தவ சமுதாயத்தினுடைய வாக்குகள், தலித் சமுதாயத்தினுடைய வாக்குகள் அனைத்தும் நம்முடைய இயக்கத்திற்கு வர வேண்டும், உதயசூரியன் சின்னத்திற்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.